ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கலெக்டிவ் நவுன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலெக்டிவ் அப்படின்னாலே குழு பெயர்னு சொல்லலாம். ஒரு குரூப்பாக சேர்ந்து இருக்கிறது, மக்கள் கூட்டமாக இருக்கிறது, சோல்ஜர்ஸ் சேர்ந்து இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஒரு குழுவாக சேர்ந்து இருக்கக்கூடிய பெயர் சொற்கள் எல்லாமே கலெக்டிவ் நவுன்ஸ் கீழே வரும். கலெக்டிவ் நவுன்ஸோட எக்ஸாம்பிள்ஸை இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா கலெக்டிவ் நவுன்ஸ்க்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ், நிறையா வேர்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை நம்ம கரெக்டான இடத்துல யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒன் பை ஒன்னாக நான் கொடுத்துருக்கிறத ரீட் பண்ணுறேன், அதுக்கு என்ன மீனிங்ன்றதையும் சொல்லிடுறேன். எ ஸ்வாம் ஆஃப் ஆன்ஸ். ஸ்வாமுங்கிற வேர்டு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, கூட்டமாக எறும்பு இருந்தாலோ, ஃப்ளைஸ் இருந்தாலோ, பீஸ் இருந்தாலோ, இந்த மூணுத்துக்குமே ஸ்வாம்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. எ பேக் ஆஃப் வூல்ஸ், அதாவது வூல்ஃப் அப்படின்றது ஒருமையில் வரும், வூல்ஸ்னால் பன்மை. அது ஒரு கூட்டமாக இருக்கிறத பேக் அப்படிங்கிற வேர்டால் சொல்கிறாங்க. எ பஞ்ச் ஆஃப் கீஸ், சாவி கொத்துன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த கொத்துங்கிற வேர்டுக்கு பதிலாக தான் பஞ்சுன்னு யூஸ் பண்ணுறாங்க. இதை கீஸ்க்கு மட்டும் இல்லை, ஃப்ளார்ஸ், கிரேப்ஸ், பனானாஸ் எதுக்கு வேணாலும் நம்ம அந்த பஞ்சுங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ளைட் ஆஃப் ஸ்டேர்ஸ், ஃப்ளைட்டுங்கிற வேர்டை ஸ்டேர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. எ கிளம்ப் ஆஃப் ட்ரீஸ் எல்லாம் கூட்டமாக இருக்குது, மரம் கூட்டமாக இருக்கிறத கிளம்ப் அப்படிங்கிற வேர்டை வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் தனித்தனியாக ரீட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ நிறையா கலெக்டிவ் நவுன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோ வொக்காபுலரியை நம்மளால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். An anthology of stories or poems. ஆந்தாலஜிங்கிற வேர்டு ஸ்டோரிஸ்க்கும் போம்ஸ்க்கும், அதாவது நிறையா ஸ்டோரிஸ் சேர்ந்ததை ஆந்தாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. எ கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ் ஆர் கிளஸ்டர் ஆஃப் கிரேப்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். கிளஸ்டருங்கிற வேர்டு கிரேப்ஸ்க்கும் பொருந்தும். அப்புறம் எ ஹர்ட் ஆஃப் கவுஸ் இல்லைனா எ ஹர்ட் ஆஃப் டீர், எலிஃபண்ட்ஸ், அதுக்கும் ஹர்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷோல் ஆஃப் ஃபிஷ், அதாவது மீன் கூட்டமாக நீந்துறதை ஷோல் ஆஃப் ஃபிஷ்ன்னு சொல்கிறாங்க. எ ரோ ஆஃப் புக்ஸ் இல்லைனா ரோ ஆஃப் ஹவுசஸ், ரோ ஆஃப் ட்ரீஸ்ன்னு கூட சொல்லலாம். எ பேண்ட் ஆஃப் மியூசிஷியன்ஸ், எ கம்பெனி ஆஃப் ஆக்டர்ஸ், எ கேங் ஆஃப் தீப்ஸ், எ க்ரூ ஆஃப் sailors, எ டீம் ஆஃப் பிளேயர்ஸ், எ crowd ஆஃப் பீப்புள், எ choir ஆஃப் singers, எ sheaf ஆஃப் grains, எ valley ஆஃப் bullets, a choir of arrows, a jury of judges. ஸோ இதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே பாருங்கள். இது மட்டும் இல்லை, இதை தவிர்த்து இன்னும் நிறையா வேர்ட்ஸ் இருக்குது. அது நீங்கள் நேரத்துக்கு ஏற்றாப்பில், நம்ம சொல்லக்கூடிய நவுன்ஸ்க்கு ஏற்றாப்பில் கரெக்டான கலெக்டிவ் நவுன்ஸை யூஸ் பண்ணி சொல்லணும். கலெக்டிவ் நவுன்ஸ்க்கு மோர் எக்ஸாம்பிள்ஸோட இன்னொரு வீடியோ தனியாக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.